நேரு அவுட்டோர் ஸ்டேடியம் உள்ளார வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பேரா நேஷனல் கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. டெல்லியில் டேராடூன்ல நடந்த 5 நாட்களுக்கு முன்பு தான் முடிவு பெற்றது. நேஷனல் கேம்ஸோடைய வின்னர்ஸ் நம்ம லாஸ்ட் 2023 10th பிளேஸ்ல இருந்தோம் மெடல் டாலியில். இன்னைக்கு 6th பிளேஸ் வந்திருக்கிறோம். எல்லா குறிப்பிட்ட ஒரு கேம்னு இல்லை, எல்லா கேம்ஸ்லையுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி பாஸ்கெட் பால், ஸ்விம்மிங், எல்லா கேம்ஸ்லையுமே நம்மளுடைய தமிழ்நாட்டு வீராங்கனை சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. ஹார்ட் ஒர்க். அதில் எங்களுக்கு இன்னும் கூடுதல் பெருமை, SDA மாணவர்கள் நிறைய பேர் மெடல்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் பேரில் இன்னைக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ நீங்க 5 நாள்ல ஹை கேஷ் இன்சென்டிவ் பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நியூ ஸ்போர்ட்ஸ் பாலிசியில கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கினா இல்ல இன்டர்நேஷனல் பட்டம் வாங்கினா அந்த ஹை கேஷ் இன்சென்டிவ் கட் பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்போர்ட்ஸ் இல்ல, நீங்க ஸ்போர்ட்ஸ் கேக்குறீங்க, கொடுக்க வேண்டியதே கொடுக்கலையே. இன்னும் பட்ஜெட்ல ஒன்றும் இல்லை. இங்க நம்மளோட வெள்ள பாதிப்புக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கவே இல்லை. கேட்டது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ₹1 கூட இன்னைக்கு இந்த வெள்ளத்துக்கு ஒதுக்கல. மற்ற மாநிலங்கள்லாம் ஒதுக்கியிருக்காங்க. ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களை நீங்க தானே கொடுக்கலன்னு சொன்னீங்க. எங்க கொடுத்தாங்க? இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு அவங்க இல்ல நாங்க திமுக பொய் சொல்றாங்க. நாங்க எவ்வளவு அலாட் பண்ணிருக்கோம் நம்ம சென்ட்ரலுக்கு, அப்படியே சென்ட்ரல் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்களேன். ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. கேலோ இந்தியாவுக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு முதல்ல கேட்டு சொல்லுங்க. சென்ற ஆண்டு இந்த வெள்ள பாதிப்புக்கு நம்ம எவ்வளவு கேட்டோம், அதுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க கேளுங்க. ஒன்றிய அரசு சென்ற பட்ஜெட்டை எவ்வளவு ஒதுக்குனாங்க, அது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன்.